இஸ் ட்ரினிட்டேரியன் ஃபெய்த்? என்ன திருத்துவ ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? அது என்ன திருத்துவ ஃபெய்த்? திருத்துவ ஃபெய்த்ன்றோமே அது என்ன? ஏன் அப்ப எல்லா ஸ்தாபனங்களும் எல்லாருமே தான் திருத்துவத்தை நம்புறாங்க? யாருங்க திருத்துவத்தை நம்பல? எல்லாருமே தானே திருத்துவத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே திருத்துவத்தை நம்புறாங்களே, அப்ப அதுக்கும் நீங்க என்னமோ ட்ரினிட்டேரியன் ஃபெய்த்ன்னு சொல்றீங்களே, திருத்துவ விசுவாசம்னு சொல்றீங்களே, இதுக்கும் முதல்ல என்ன வித்தியாசம்? இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா? சோ இப்ப நீங்க போய் ஒரு சாதாரணமா ஒரு பென்டிகாஸ்டல் ஒரு பெந்தேகோஸ்த் தேவனுடைய ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள போய் கேக்குறீங்க, உங்களுடைய விசுவாச அறிக்கை என்ன சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க உடனே சொல்லுவாங்க, நாங்க திரியேக தேவனை நம்புறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப எல்லாருமே தான் திருத்துவத்தை நம்புறாங்க. நீங்க என்ன புதுசா ட்ரினிட்டேரியன் ஃபெய்த்ன்னு சொல்லி இதுல என்ன கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி புதுசா இப்பதான் வர்ற உங்கள்ல நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி இருக்கும். சோ இந்த ட்ரினிட்டேரியன் ஃபெய்த்தினுடைய டிஃபரன்ஸ் என்ன ரெண்டுக்கும்? சரிங்களா? இப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிற எல்லாருமே, எல்லா ஸ்தாபனங்களும், எல்லா சபைகளும், புரியுதுங்களா? எல்லாருமே சுவிசேஷத்தை, நல்லா கவனிக்கணும் இந்த வேர்டை, சுவிசேஷத்தை அவர்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள், அவங்க சுவிசேஷம்னா என்ன, சுவிசேஷம்னா எதுன்னு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். அதை வச்சுதான் நீங்க அவங்க சொல்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி யாரு, அவங்க எந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை பத்தி பேசுறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், லீகல் காஸ்பல். லீகல் காஸ்பல், லீகல் காஸ்பல்னா என்ன? ஒரு தேவன் இருந்தாரு, நல்லா கவனிக்கணும், இதுதான் வந்து லீகல் காஸ்பலுடைய அடிப்படை புரிதல். அவங்க எப்படி தேவனை பார்க்கறாங்கன்ற புரிதல். ஒரு லீகல் காஸ்பல்ல ஒரு தேவன் இருந்தாரு, அந்த தேவன் வந்து மனிதனை படைத்தாரு, பூமியை படைச்சாரு. எதுக்கு படைச்சாருன்னா, அவருக்கு என்ன தேவைன்னா, துதி தேவை, இல்ல ஆராதனை தேவை, இல்ல ஏதோ ஒண்ணு மனுஷங்கிட்ட அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் மனுஷனை என்ன செஞ்சாரு? மனுஷனை படைச்சாரு. சோ இப்ப இந்த மனுஷனை படைச்சாரு, இந்த மனுஷன் இப்ப என்ன ஆயிட்டான்னா பாவி ஆயிட்டான். இந்த மனுஷன் பாவம் செஞ்சான், பாவி ஆயிட்டான். சோ இந்த மனுஷனை இப்ப இந்த தேவன் கிட்ட சேர்க்கணும் மறுபடியும். இப்ப இந்த தேவன் கிட்ட இந்த மனுஷன் எப்படியாவது போய் சேரணும். இப்ப இந்த தேவன் வந்து எப்படிப்பட்ட தேவன்னா, நல்லா கவனிக்கணும், இந்த தேவன் வந்து ரொம்ப லீகலான ஆண்டவர். இவர் யாருன்னா சட்டம் படிச்சவர். இவர் சொல்ல போனா ஒரு சட்டப்படி இவர் ஒரு பயங்கரமான இந்த தேவன் யாருன்னா, இவர்கிட்ட யாராவது போகணும்னா சட்டத்தின் வாயிலாக தான் போக முடியும். லீகலா இவர்கிட்ட போறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். இல்லனா இவங்க கிட்ட என்ன இருக்கணும்? அவர்கிட்ட போறதுக்கான தகுதி இவர்களுக்கு தேவை. அப்ப அந்த தகுதி, லீகலி மனிதன் பாவம் செய்தவனே அவன் அந்த தகுதியை இழந்துட்டான். சோ இப்ப இந்த மனிதனை தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா, அப்ப இந்த மனுஷன் இப்ப பாவி, இவர் இப்ப லீகலி பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்திருக்காரு. இப்ப இவன் செஞ்சதுக்கு தண்டனைன்னு ஒன்னு இவரால கொடுத்தா மட்டும்தான், பனிஷ்மெண்ட்னு ஒன்னு இவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் இவரால என்ன செய்ய முடியும்? இவனை தாங்கிட்ட ஏத்துக்க முடியும். அப்ப இப்ப என்ன பண்ணாரு? இந்த லீகல் காட் என்ன பண்ணாருன்னா, சட்டத்துல பயங்கரமா ஊறி போன இந்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, சரி நான் ஒரு வேலை பண்றேன், நீ பாவி ஆயிட்ட, இனி உனக்கு நீயே என்ன செஞ்சுக்க முடியாது, ஒன்னும் பண்ணிக்க முடியாது, நன்மை செய்யவே முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட குமாரனை உனக்காக நான் எங்க அனுப்புறேன்? என்னோட குமாரனை நான் உனக்காக இந்த பூமியில அனுப்புறேன். அந்த குமாரன் இந்த பூமிக்கு வந்து உனக்காக நீ பட வேண்டிய பாடு, உனக்கு வர வேண்டிய தண்டனைய இவர் என்ன செய்வாரு? தான் மேல சிலுவையில ஏத்துக்கிட்டு உனக்காக அந்த லீகல், அதாவது லீகலா இந்த லீகல் டாடி, இவர் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா இவர் வந்து ஒரு லீகலான ஒரு ஜட்ஜ் இவரு. சரிங்களா? இவர் லீகலா உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு எல்லாமே லீகலா நடக்கணும்.
புரியுதுங்களா? லீகல்னா புரியுது இல்ல? சட்டப்பூர்வமா இருக்கணும் எல்லாம் கரெக்டா. அப்பதான் இவரால ஏத்துக்க முடியும். தண்டனை இல்லாம இந்த பாவிய இவரால ஏத்துக்கவே முடியாது. அப்ப இவருக்கு தண்டனை கொடுக்காம இவனை ஏத்துக்க முடியாதுன்றதுனால இவர் என்ன செஞ்சாருன்னா, தன் குமாரனை இங்க அனுப்பி இவன் இடத்துல அவரை அடிச்சு அவருக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுத்து அவரை சிலுவையில கொன்னு, நல்லா கவனிக்கணும் புரியுதுங்களா? அவரை சிலுவையில என் இடத்துல அவரை கொன்னு எனக்கு பதிலா அவரை அடிச்சு, அப்ப என் மேல இருந்த கோபத்தை ஃபுல்லா நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை ஃபுல்லா அவர் மேல வச்சுட்டு என்னைய இப்ப என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப மன்னிக்கணும்னா இந்த லீகல் கார்டுக்கு என்ன தேவை? என்ன தேவை? இந்த லீகல் கார்டுக்கு தேவை கண்டிப்பா பனிஷ்மெண்ட். ஏன்னா இவன் சின்னர் அப்படிங்கிற இடத்துல இவன் நிக்கிறான். எத்தனை பேருக்கு இப்ப வரைக்கும் சொன்ன மேட்டர் நல்லா புரிஞ்சுச்சு? லீகல் காஸ்பல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ட்ரினிடேரியன் காஸ்பல் என்னன்னு புரியும். நீங்க இவ்வளவு நாள் எந்த காஸ்பலை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, எந்த காஸ்பல் பேசுற சர்ச்ல போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்றது முதல்ல உங்களுக்கு கிளியர் பிக்சர் தெரியும். ஓகே, இங்கதான் நம்ம இருக்கோம். இங்கேயும் இயேசுவை பத்தி தானே சொல்றாங்க, இங்கேயும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவரை பத்தி தானே சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த லீகல் கார்டுக்கு பனிஷ்மெண்ட் தான் ஒரே வழி மனிதனை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு. அதனால மட்டுமே யார் வந்தா இந்த உலகத்துக்கு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே லீகல் காஸ்பல் பேசுறவங்க ஜீசஸ என்னவா கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவர் யாரு? வெறுமனையா நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி அவரு. சோ அவர் குமாரன், அவர் அடி வாங்கினாரு, அவர் மிதி வாங்கினாரு, எல்லாம் வாங்கி நம்ம இடத்துல நம்ம பாவத்தெல்லாம் அவர் மேல போட்டு இப்ப அவரை வச்சு நம்மள மன்னிச்சு இப்ப ஃபாதரால நம்மள என்ன செய்ய முடியுது? லவ் பண்ண முடியுது. அது கூட அவரால உங்களை லவ் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். அவரால ஜேம்ஸ லவ் பண்ண முடியாது. அவரால யாரதான் லவ் பண்ண முடியும்? அவரால ஜீசஸ தான் லவ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம போகும்போது எப்படி சொல்லிக்கிட்டே போனோம் அவர்கிட்ட, நான் உங்க குமாரனோட நாமத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டே போனாதான் இந்த அப்பா இந்த லீகல் கார்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஜீசஸ பார்த்த உடனே உங்களை என்ன செஞ்சிருவாரு? வந்திருக்கிறது யாருன்னு நினைச்சுக்குவாரு. சொல்லுங்க பாபா, வந்திருக்கிறது யாரு? இப்ப வந்திருக்கிறது ஜேம்ஸ் கிடையாது, வந்திருக்கிறது ஜீசஸ். ஏன்னா ஜீசஸ் நாமத்துல எல்லாம் போறேன் நானு. சோ இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓகே ஜீசஸ் நாமத்துல இவன் வந்துட்டான், இப்ப வந்திருக்கிறது ஜீசஸ் நினைச்சு அவர் கூப்பிட்டு அணைச்சுக்குவார். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ஆளுங்க எதை வரைக்கும் கொண்டு போவாங்கன்னா, ஈசாக்கு வயசு முதிர் வயதான இருந்த போது ஏசா யாக்கோபு ஏசாவோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு உள்ள போனான் பாருங்க. அது வரைக்கும் நம்ம ஆளுங்க எங்க போயிருவாங்கன்னா, இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு நாம கூட அப்படித்தாங்க, நம்ம மூத்த அண்ணே இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை மேல போத்திக்கிட்டு போனா மட்டும்தான் பிதாவால நம்மளை பார்க்கவே முடியும். இல்லைன்னா இந்த பிதா ஒரு பயங்கரமானவரு அப்படின்னு சொல்லி காட்டி அப்படி புரிய வச்சு, அப்படி ஒரு பிதாவுக்கு நீங்க ஆராதனை செய்யறீங்க. அப்படி நீங்க ஆராதனை செய்யணும் கரெக்டா. இல்லனா இந்த பிதா எப்படிப்பட்டவர்னா பயங்கர லீகலான ஆளு. குமாரன் எப்படி? குமாரன் அன்பானவரு. ஆனா இந்த பிதா பயங்கர லீகலிஸ்டிக்கான ஆளு. இவர்கிட்ட போகணும்னா நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இந்த பிதா பயங்கர மோசமானவரு. இவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், உங்களை அப்படியே பஸ்பமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த பிதாவை பயங்கரமா புரிய வச்சு, ஐயோ அப்பப்பா அவரா பயங்கரமானவராச்சே அப்படின்ற அளவுக்கு பிதாவை பயங்கரமானவரா காட்டி ஜீசஸ அவர் பரவாயில்லைங்க, அவர் ஒரு மாதிரி நம்மள மாதிரி தாங்க, அவரும் எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்கிறாரு. இந்த பிதா இருக்காரு பாத்தீங்களா, அவர் எதையுமே புரியாது. மற்ற அவருக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், அவருக்கு ஒண்ணும் புரியாது. அப்படிங்கிற மாதிரி பிதாவை காட்டி
குமாரனை நல்லா காட்டி பரிசுத்த ஆவியானவரை என்னன்னே காட்டுறாங்கன்னு அவங்களுக்கே விளங்கல. இப்படி காட்டி இதுல இருந்து ஒரு காஸ்பலை உருவாக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இங்கதான் நீங்க இதுல இருந்து இந்த இந்த புரிதலுக்குள்ள இருந்து ஒரு சுவிசேஷம் வெளியே வருது. இதுதான் அவங்க கடவுளை பத்தி வச்சிருக்கிற புரிதல். இந்த புரிதலுக்குள்ள இருந்து இவங்க போய் இப்போ ஒரு சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு போறாங்க. என்ன சுவிசேஷத்தை கொண்டு போறாங்க? இயேசுவை நீ ஏத்துக்க, இல்லனா உன்னை எதுல போட்டுருவாரு? நரகத்துல போட்டுருவாரு. நீ இயேசுவை ஏத்துக்கிட்டனா உன்னை எங்க கொண்டு போயிருவாரு? பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாரு. அப்படின்னு சொல்லி இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த காஸ்பலுடைய மெயின் மோட்டோவே என்னன்னா, எங்க கொண்டு போறதா? நம்ம எங்க கொண்டு போறதுதான் இயேசு வந்தாரு. நம்ம எல்லாரையும் பரலோகத்துல எப்படியாவது கொண்டு போய் தள்ளி விட்டுறணும் நம்மள, அப்படின்ற இடத்துலதான் இயேசு வந்தாரே இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நம்மள, நீ பரலோகத்துக்கு வரியா இல்லையா? பரலோகம் வேணுமா வேணாமா? நரகத்துக்கு போறியா? நரகத்துக்கு போறியான்னு காட்டி காட்டி நரகத்தை காட்டி காட்டி பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு இததான் இன்னைக்கு இந்த இந்த லீகலிஸ்டிக் வியூல இருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி இந்த மூணுமே நல்லா கவனிக்கணும். இந்த மூணுமே இவர்கள் மூணு பேரையுமே லீகல் காஸ்பல்லையும் பேசுவாங்க. we believe in fatherன்னு சொல்லுவாங்க, we believe in ஜீசஸ்னு சொல்லுவாங்க, we believe in holy spiritன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த ஃபாதர், எந்த ஹோலி ஸ்பிரிட், எந்த ஜீசஸ்? அங்கதான் இப்ப மாற்றம். இதுதான் லீகல் காஸ்பல்ல இருக்கிற ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் லீகல் காஸ்பல்ல இருக்கிற ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேருக்கு இப்ப வரைக்கும் சொன்ன மேட்ரு கிளீனா புரியுது? முதல்ல உங்களுக்கு லீகல் காஸ்பல்னா என்னன்னு புரியணும். லீகல் காஸ்பல்ல இருக்கிறதும் ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் தான். அவங்களும் இப்ப நீங்க அவங்ககிட்ட போய் நாங்க ட்ரினிடேரியன் காஸ்பல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அப்ப நாங்க மட்டும் என்ன அப்படிவாங்க. ட்ரினிட்டின்ற வார்த்தையை நம்புறவெல்லாம் ட்ரினிடேரியன்ல ட்ரினிடேரியன் காஸ்பல் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ட்ரினிட்டின்ற வார்த்தையை நம்புறவெல்லாம் ட்ரினிடேரியன் காஸ்பல் இல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, நாங்க திரியேக தேவனை நம்புறோம்ன்றவங்க எல்லாமே திரியேகத்தை சரியா புரிஞ்சிருக்காங்கன்றதும் இல்ல. அப்ப இந்த இந்த லீகல் காஸ்பல்ல இருக்கிற இந்த ஃபாதர், நல்லா கவனிக்கணும், இந்த லீகல் காஸ்பலுக்குள்ள இருக்கிற இந்த ஃபாதர், இந்த சன், இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த மூணு பேரையும் இயேசு, நல்லா கவனிக்கணும், இயேசு இந்த ஃபாதர், எந்த ஃபாதர்? இவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு லீகல் ஃபாதர், ஒரு லீகலா ஒரு ஃபாதர் மேல உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு மன்னிக்கணும்னா அவருக்கு கண்டிப்பா ரத்தம் தேவை, ரத்தம் பார்க்காம மன்னிக்க மாட்டேனா எவனையும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு லீகல் ஃபாதர் மேல உட்கார்ந்து இருக்காரு. அப்படின்ற அந்த ஃபாதரை ஜீசஸ் இந்த உலகத்துல வந்து அந்த ஃபாதரை தான் பிரீச் பண்ண வந்தாரா? அந்த ஃபாதரை தான் ஜீசஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாரா? அந்த ஃபாதரை தான் ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுத்தாரா? யார்? இந்த லீகல் காஸ்பல்ல ஒரு ஃபாதரை காட்டுறாங்க பாருங்க. அந்த ஃபாதருக்கு மன்னிக்கணும்னா பிளட் தேவை, மன்னிக்கணும்னா அது தேவை, இது தேவைன்றான் பாருங்க. அந்த ஃபாதரை தான் ஜீசஸ் காட்டினாரா? அதான் இப்ப கேள்வி. அப்ப இப்ப நம்ம எங்க வர்றோம்? இப்ப நல்லா இப்ப 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 இங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் அது லீகல் காஸ்பல்ல இருந்து புரிய வச்சேன் உங்களுக்கு. ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் லீகல் காஸ்பல்குள்ள என்னவா இருக்குன்றத புரிய வச்சேன். இப்ப ட்ரினிடேரியன் காஸ்பல், ட்ரினிடேரியன் காஸ்பல் இது என்ன அப்படிங்கறத புரிய வைக்கிறேன் இப்ப. சரிங்களா? இப்ப ட்ரினிடேரியன் காஸ்பல் என்னன்னா, ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தப்ப அவர் என்னவா இருந்தார்? வாசிங்க இப்ப ஜான் சாப்டர், யாராவது ஒருத்தர் பைபிள் ரீட் பண்ணுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ரீட் பண்ணுங்க. ஜான்
நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. நீங்க இத உங்க பாஸ்டர்ஸ் யாராவது இருப்பீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நன்றாக எடுத்துக் கொள்ளுங்க. உங்க சர்ச்சஸ்ல நீங்க இத சொல்லிக் குடுக்கும்போது, இந்த லீகல் காஸ்பல் உடைய புரிதல் என்ன? இந்த ட்ரினிட்டேரியன் காஸ்பல் இருந்து புரியுறதுன்னா என்னங்கிறது கரெக்ட்டா புரியணும். சரிங்களா? ஓகே. வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க 18வது வசனம். வெர்ஸ் 18 ரீட் பண்ணுங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதே இல்லை. எவனுமே பார்க்கலாம் ஆண்டவரை. தேவன் பிதான்னு சொல்றீங்க பாருங்களேன், ஃபாதர்னு சொல்றீங்க பாருங்களேன், அவரை ஒருத்தன் கூட பார்க்கலையா. இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கணும். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. இந்த கண்டது இல்லை அப்படின்னோடனே, இந்த கண்டதில்லைன்ற வேர்டை எப்படி எடுத்துடுறாங்கன்னா, அவர் தேவனை யாராலையும் பார்க்க முடியாது. அவரை பார்த்தா செத்து போயிருவாங்க. அவரை பார்த்தவே அங்கேயே செத்துருவான். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஆட்கள் வந்து இந்த தரிசனம் பார்த்த இடத்துல, ஐயோ அதமானேன், நான் தேவனை கண்டேனே அப்படின்ன உடனே நம்ம ஆளுங்க அதை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனை பார்த்தா எவனும் உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவனை கொன்றுவார். ஏன் கொன்றுவாரு? ஏன்னா அவரை பார்த்துட்டான்னா அவரை மாதிரியே போய் சிலை செஞ்சிருவானா. அதனால அவர் என்ன பண்ணிடுவாரான்னா, இவனால அவரை பார்த்துட்டானா கொன்றுவாராம். சோ இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து நமக்கு உருட்டுனாங்க. சரிங்களா? சோ இங்க பாருங்க வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஒருத்தன் கூட ஒரு நாளும் பார்த்ததில்லை. இந்த கண்டதில்லைன்றது இந்த கண்ல பார்க்கிற, இந்த பிசிக்கல் ஐல பார்த்து பார்க்கிற இந்த காண்கிறத பத்தி பேசல. நம்ம ஆளுங்க பண்ற பிரச்சனையே தான். இவங்க காணலன்னு உடனே தேவனை யாராலையும் பார்க்க முடியாது தெரியுமா, தேவனை யாராலையும் பார்க்க முடியாது தெரியுமான்ட்டே இருப்பான். ஆனா அவர் அங்க பேசுற கண்டதில்லை வந்து அவருடைய கேரக்டரை பேசுறாரு, அவருடைய குணத்தை பேசுறாரு. தேவனை இப்படி கண்ணுல பாக்குறத பத்தி பேசல. புரியுதுங்களா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய ஒரு மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்னா, அப்ப இந்த காண்றத பத்தி பேசி இருந்தா, நல்லா கவனிக்கணும், இந்த காண்றத பத்தி பேசி இருந்தா பூமியில வந்து இயேசு எதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கணும்? பிதாவோட கண் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? அக்கினி சூளை மாதிரி இருக்கும். அவரோட கை எப்படி இருக்கும் தெரியுமா? வெங்கலம் மாதிரி இருக்கும். அவரோட கால் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும். இந்த கன்றத பத்தி பேசி இருந்தால், பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ரிவீல்ட். அப்ப அந்த ஃபாதர்னு ஒரு ரோல காட்டுறாங்க பாருங்களேன். அவர் உண்மையாவே யாரா அப்படிங்கிறத வந்து நமக்கு எக்ஸாக்டா காட்டு. அப்படியே அவர் இதாண்ட அப்பாவோட இருதயம்ன்றத, ஃபாதரோட ஹார்ட்ட, ஃபாதரோட நேச்சரை, பிதா எப்படிப்பட்டவர்ன்றத முதல்ல இந்த பூமிக்கு வந்து வெளிக்காட்டினது யார்தான்? ஜீசஸ் தான். அப்ப இந்த ட்ரினிட்டேரியன் காஸ்பல் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீகல் காஸ்பல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு, பழைய ஏற்பாட்டுல அவங்க ஒரு தேவனை பாக்குறாங்க. யாரு? அவர் வந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என் சமூகத்துக்கு வரணும்னா ரத்தம் கொண்டு வாங்கன்னாரு. அவங்க ரத்தம் கொண்டு போனாங்க. அந்த ரத்தத்தை பார்த்து ஆண்டவர் மன்னிச்சாரு. அந்த ரத்தம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு இங்க இருந்து பார்த்துக்கிட்டே வந்து, நல்லா கவனிக்கணும், ஏன் லீகல் காஸ்பல் எங்க இருந்து அவங்க ஃபாதரை புரியுறாங்கன்றத நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப ஃபாதர் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இடமே ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்து ஃபாதரை எடுத்துக்கிட்டே வந்து ஜீசஸ் கிட்ட வந்தவொடனே, இப்ப ஜீசஸ் எக்ஸாக்ட் ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதர்னு சொன்னா இவங்களுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. ஏன்னா இவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து ஃபாதரை எடுத்துட்டு நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து ஜீசஸ் எடுத்துக்கிறாங்க. எத்தனை பேருக்கு இப்ப நான் சொன்ன மேட்டர் நல்லா புரிஞ்சு?
ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து யார் எடுக்கிறாங்க? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து ஃபாதரை எடுத்துக்கிட்டு நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து யார் எடுக்கிறாங்க? நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து ஜீசஸ் எடுத்துக்கிறாங்க, சன்ன எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஏய் ஃபாதர் அப்படின்னு நீ எடுத்தாலே அது நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை. முடிஞ்சு போச்சு அங்கேயே. எலியா முடிஞ்சு போச்சு கதை, எலிசா முடிஞ்சு போச்சு கதை, நோவா முடிஞ்சு போச்சு கதை, மோசே முடிஞ்சு போச்சு கதை. எல்லா பயலோட கதையும் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவங்க எழுதுனது பூரா அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன வேணா எழுதி வைக்கட்டும், அது எல்லாமே அந்த ஒரு வேர்ட்ல முடிஞ்சிருச்சு. தேவனை ஒருத்தன் கூட பார்க்கலாம், எவனுக்குமே தெரியாதுடா என் அப்பா யாருன்னு. எவனுக்குமே தெரியாதுடா எங்க அப்பா யாருன்னு. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஏன்னா வந்திருக்கிறது மகன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜட்ஜ் இருக்கார், சரிங்களா? ஒரு ஜட்ஜ் இருக்கார். அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்ல ஒரு ஜட்ஜ் உட்கார்ந்துருக்கார். இப்போ முன்னாடி ஒரு குற்றவாளி நிக்கிறான். அந்த குற்றவாளி ஒரு தப்பு செஞ்சுட்டான். அந்த தப்புக்கு இப்ப அந்த ஜட்ஜ் அவனை பாக்குறார். அவன் தெரியாம பண்ணிட்டான், என்னவா வேணா இருக்கட்டும். இப்ப அந்த ஜட்ஜு எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், நல்லா கவனிக்கணும், அந்த ஜட்ஜி எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், அந்த ஜட்ஜி எவ்வளவு வேணா நல்லவரா இருந்துகிட்டு போட்டும், அவரால அவனை என்ன செய்ய முடியாது. இவர் நல்லவரா கெட்டவராங்கிறது இவர் எழுதுற தீர்ப்பை வச்சு கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் இப்ப ஜட்ஜா உட்கார்ந்துருக்காரு பாருங்களேன். ஒருத்தர் ஜட்ஜா இருக்காருன்னா அவர் அங்க நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவரா இருந்தாலும் சரி, அவர் எழுதுற தீர்ப்பு நல்லவர் கெட்டவர்ன்றதை வச்சு கிடையாதுடா. அவர் எழுதுற தீர்ப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தை தான் எழுதுறாரு. லா என்ன சொல்லுதோ அந்த லாவை தான் எழுத முடியும். சோ அதனாலதான் லாவை அவர் பாட்டுக்கு எழுதுறாரு. எப்பா நீ தப்பு பண்ணிட்டப்பா, உனக்கு 10 வருஷம் தண்டனைப்பான்னு எழுதிட்டாரு. இப்ப அந்த 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 அக்யூஸ்ட் என்ன சொல்றான், ஐயோ அவரா ரொம்ப பயங்கரமானவருங்க பயங்கரமானவருங்கன்னு இருக்கான். இப்ப அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தது ஜட்ஜா? நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தது ஜட்ஜா, இல்ல அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தது லாவா? அங்க முன்னாடி இருந்த சட்ட புத்தகமா? சொல்லுங்க பாப்போம். சட்ட புஸ்தகம். அவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்கிறது சட்ட புத்தகம், லா புக் தான் கொடுக்குது. லால என்ன போட்டிருக்கோ அதான் அவர் செய்ய முடியும். அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இப்ப இவர் எழுதிட்டார் தீர்ப்ப, இவரை பார்த்து இப்ப ஊரே சொல்லுது, ஐயோ அந்த ஜட்ஜா அவர் பயங்கரமானவருங்க அவர் பயங்கரமானவருங்க அப்படின்னு ஊரே சொல்லுது. ஆனா அவர் மகன் ஒருத்தர் இருக்காம பாருங்க வீட்டுல. இப்ப அந்த மகனுக்கு தெரியும் எங்க அப்பா யாருன்னு. டேய் நீ சொல்ற எங்க அப்பா ரொம்ப பயங்கரமானவருங்கிற, டேய் எங்க அப்பா யார் தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் தெரியுமா உனக்கு? டேய் அவர் எப்படியெல்லாம் மத்தவனுக்கு இறங்கி இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவர் உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து உன்னை நீ யாருன்னு உனக்கு எப்படா தெரியும்? உனக்கு எப்படா தெரியும்? உனக்கு எப்ப தெரியும்? 30 வருஷத்துல முன்னாடி இருந்து உனக்கு தெரியுமா? நீ எப்ப பிறந்த? 60 வருஷமா உனக்கு உன்னைய தெரியுமா? உனக்கு உன்னை எப்ப தெரியும்? எனக்கு என்னை எப்ப தெரியும்? எனக்கு என்னைய ஒரு 30 வருஷமா தெரியும். எனக்கு என்னைய ஒரு 43 வருஷமா தெரியும். ஜேம்ஸுக்கு 43 வருஷமா தான் தெரியும். அவன் சொல்றான், யாரு மகன் மடியில இருந்து வந்தவரு சொல்றாரு, டேய் உன்னைய உன் தாயின் கருவிலேயே பார்த்தவர்றா எங்கப்பா, அங்கிருந்து உன்னைய காத்தவர்றா எங்கப்பா. அவர் தான்டா ஜீவனையும் சுவாசத்தையும் இருக்கு, நீ அசைகிற அசைவையும் உனக்கு ஏற்படுத்துகிறதே அவர் தான்டா. இந்த மகனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்ப இந்த மகன்ல இருந்து வந்த பிதாவை நீங்க பாப்பீங்களா? இந்த மகன் சொல்லுகிற பிதா உண்மைன்னு பாப்பீங்களா? இல்ல லா புக் என்ன சொல்லுதோ அந்த லா புக் படி தாண்டா வேலை செய்ய முடியும் சொல்லி கையெழுத்து போடுற அது வேற வழி கிடையாது. நான் இன் ஃபியூச்சர் நமக்கு டைம் இருந்தால்
நமக்கு நேரம் இருக்குமானா லாவெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லா ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, லானா என்ன, லா முதல்ல யார் கொண்டு வந்தது, லாவை முதல்ல யார் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது, லான்றது முதல்ல எங்க ஆரம்பமாகுது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் லானா என்ன, ஏன் பழைய ஏற்பாட்டுல நடந்த சம்பவங்கள்லாம் என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடக்குது, அங்க ஒரு விஷயம் நடந்தது, அது என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். இடையில மனுஷனுக்கும், நல்லா கவனிக்கணும், மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில நடுவுல என்ன வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, லா வந்தது, லா பிரமாணம் வந்தது. சரிங்களா? என்ன வந்தது, பிரமாணம் வந்தது. சோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், அடுத்தடுத்து மூவ் போவோம். லாக்குள்ள போனோம்னா அது பெரிய சப்ஜெக்ட், அது உள்ள நிறைய போக வேண்டியிருக்கும். உங்களுக்கு சிம்பிளா அந்த ஜட்ஜை பத்தி ஏன், ஜட்ஜை வச்சு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். லா அப்படிங்கிறது எல்லாம் நினைக்கலாம் தேவன் தானே கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் தானே தந்தாரு. நியாயப்பிரமாணம்ங்கிறது, நியாயப்பிரமாணம் என்பது நல்லா கவனிக்கணும், முதலில் நியாயப்பிரமாணம் உருவான இடம் ஏதேன் தோட்டம். நன்மை தீமை, நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்ற ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டையும், இது நல்லது இது கெட்டது, நல்லது இது கெட்டதுன்றத முதல்ல உருவாக்குனது மனிதன் தான். இத நல்லா புரியணும். அதனாலதான் அவர் அதை வேணான்னு சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிச்சிராத, அதை புசிச்சைனா உன்னோட இருதயம் லால ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ ஒரு லாவை, நீ லாக்குள்ள போய் நீ உன்னையே யாரா பார்க்க ஆரம்பிப்ப, சின்னரா நீ பார்க்க ஆரம்பிப்ப. சரிங்களா? அது ஒரு சப்ஜெக்ட். அதனாலதான் ஆண்டவர் அவனை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வேணான்னு தடுத்தது. ஏன்னா இந்த லா, அவன் அதை சாப்பிட்ட உடனே முதல் சட்டத்தை, முதல் நியாயப்பிரமாணத்தை தேவன் உருவாக்கல, மனிதனே மனிதனுக்கான முதல் சட்டத்தை உருவாக்கினான். யாராவது சொல்லுங்க பாப்போம், எந்த சட்டம் மனிதன் தனக்கே உருவாக்கிக்கிட்ட ஃபர்ஸ்ட் சட்டம் எதுன்னு? நியாயப்பிரமாணம். அதான் என்ன அதுல எந்த சட்டம், நியாயப்பிரமாணத்துல எந்த சட்டத்தை ஃபர்ஸ்ட் உருவாக்கினான்? தனக்குன்னு அவன் ஒரு சட்டம் போட்டான். முதல்ல சட்டத்தை பூமிக்கு கொண்டு வந்தது மனுஷன். சட்டத்தை, முதல் சட்டத்தை போட்டதும் அவன் தான். அது என்ன சட்டம்? தனக்குத்தானே அவன் ஒரு சட்டம் போட்டுக்கிட்டான், தான் ஒரு பாவின்னு. நிர்வாணியா, நான் நிர்வாணியா இருக்கிறேன். ஏய், நீ இதுக்கு முன்னாடி எந்த ரேமான்ஸ் கடையாடா பார்த்த? எவன்டா துணி போட்டு வந்தது உன் முன்னாடி? கழுத, நாய், பேய் ஏதாவது போட்டிருக்கா? எவன் துணி போட்டான்? எந்த துணி கடையில நீ போய் துணி வாங்கின? இல்ல துணின்னு ஒண்ணு இதுக்கு முன்னாடி பாத்தியா நீ? முதல்ல சொல்லு, ஏதாவது அங்க துணி போட்டுச்சா? அப்ப நிர்வாணம்ன்ற ஒரு விஷயமே அப்ப இல்ல. அப்படி ஒரு மேட்ரே முதல்ல கிடையாதுங்க. அங்க தோட்டத்துல நிர்வாணம்ன்ற ஒரு விஷயமே இல்லையே. இல்லாத ஒரு விஷயத்த இதுக்கு பேர் நிர்வாணம், எப்படி இப்படி நான் இருக்குன்னு இதுக்கு பேர் தான் நிர்வாணம்னு கண்டுபிடிச்சது அவன் தான். அந்த நிர்வாணத்து தப்புன்னு, அந்த நிர்வாணமா இருக்கிறது தப்புன்னு சொன்னது யார்? ஆண்டவரா சொன்னாரு? யார் ஃபர்ஸ்ட் லாவை தனக்கு கொண்டு வந்தது? லான்ற ஒரு விஷயத்துக்குள்ள முதல்ல போனது யாரு? மேனா காடா? மேன். மேன் தான். ஃபர்ஸ்ட் லா மைண்டடா, லாவை வச்சு எல்லாத்தையுமே நன்மை தீமை அப்படின்ற இடத்துல இருந்து தான் எல்லாத்தையுமே பிரிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட அவனுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணாம பாருங்களேன். அவனுக்குள்ள ஒரு ஆக்டிவேஷன் நடந்தது பாருங்களேன். அந்த ஆக்டிவேஷன், அந்த தாட் ப்ராசஸ் அப்படி சேஞ்ச் ஆச்சு பாருங்களேன்.
இன்னைக்கு மனுஷன் எதுக்கு எடுத்தாலும் நல்லது கெட்டது, எதை பார்த்தாலும் நல்லது கெட்டது, அப்படி போயிட்டோம். அப்ப மனிதன் முழுக்க முழுக்க லா மைண்டடா மாறினதுனால இப்ப லாவ நடுவுல கொண்டு வந்தது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில லாவ நடுவுல வச்சது தேவனா மனிதனா? நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்துட்டேன்றான். அப்ப நேத்து வரைக்கும் என்ன கோட்டு சுட்டா போட்டு நின்றுட்டு இருந்தேன்? சொல்லுங்க. நேத்து வரைக்கும் பைபிள். சோ இதுதான் லீகலிஸ்டிக் மைண்ட்ல இருந்து மனிதன் லீகலிஸ்டிக்கா இருக்கிறதுனால, லீகல் மைண்டடா மனிதன் மாறினதுனால இப்ப இவன் கூட கனெக்ட் பண்ணணும்னா, இப்ப இந்த மனிதனோட தேவன் கனெக்ட் பண்ணணும்னா, இப்ப அவருமே எது வழியா தான் கனெக்ட் பண்ண முடியும்? இப்ப கவனிங்க. இப்ப இது இதான் இப்ப ஆதாம். இப்ப ஆதாம் இப்படி இருக்கான். இப்ப ஆதாம் இப்படி இருக்கான். இப்ப ஆண்டவர் இந்த சாக்கெட் மாதிரி இருக்காரு. இந்த சாக்கெட் மாதிரி இருக்காரு. இப்ப ஆண்டவர் இப்படியே இவன் கிட்ட வந்தாருன்னா இது ரெண்டு என்ன ஆகாது? என்னைக்குமே மனிதனை என்னைக்குமே ஆண்டவரால் என்ன செஞ்சுக்க முடியாது, கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா இவனோட ஹார்ட் இப்ப இயங்குற விதமே வேற. இப்ப இவனுக்குள்ள தோன்றது எல்லாமே வேற மாதிரி தோணுது. எல்லாமே ரைட் அண்ட் ராங்ன்ற லீகலிஸ்டிக் மைண்ட்ல இருந்து தான் இவன் எல்லாத்தையுமே பாக்குறான். சோ இப்ப இவன் கூட கனெக்ட் பண்ணணும்னா, இவர் டேடியாவே இருந்தாலும், இவர் இதுவா இருந்தாலும், அவர் அவனுக்காக இதுவா மாறினாதான் ரெண்டு பேரும் கனெக்டே ஆக முடியும். இது புரிஞ்சிச்சுன்னா நீங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க. அண்ணா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மறுபடியும் சொல்லுங்கண்ணா, இப்ப கடைசியா சொன்ன எக்ஸ்பிளனேஷனோட. அதாவது ஃபாதர் பாருங்க, ஃபாதர் இப்படி இருக்காரு. இது பெரிய முடி, சரிங்களா? இது அதோட பெரிய பேனா. இந்த பேனாவோட ஒரிஜினல் இது பாருங்க, இது பெரிய பேனா. இது ஃபாதர் ரொம்ப பெரிய மனதோட இருக்காரு. ஆனா மேன் இப்படி ஆயிட்டான். இப்ப மேனோட ஹார்ட்டோட ஒவ்வொரு ப்ராசஸுமே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையுமே லீகலா தான் பார்க்க முடியும் அவனால. நன்மை தீமை, நன்மை தீமை. அவர் கடவுள்கிட்ட போனா கூட நான் நல்லவனா, நான் கெட்டவனா, நான் நல்லவனா, நான் கெட்டவனா, அவன் நல்லவனா, இவன் நல்லவனா, இவன்லாம் நல்லவனா? அவனை பொறுத்த வரைக்கும் தன்னைய நல்லவனா ஆக்கிக்கணும். தன்னைய நல்லவனா உணர்ந்தாதான் அவனால கடவுள்கிட்டே வர முடியும். அதனாலதான் பாருங்க, ஆதாம் ஏன் தேவனை விட்டு விலகி ஓடுறான்னா, நான் நிர்வாணியா இருப்பதினால் அப்படிங்கிறான். சோ இப்ப அவன் ஹார்ட் வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே, இப்ப கவனிங்க, இவர் இப்படி இருக்கிறாரு, இவன் இப்படி இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் இப்படி உள்ள போனோம்னா அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. ரெண்டு பேருக்கும் கனெக்டே ஆகாது. ஏன்னா இவருடைய இது வேற மாதிரி இருக்கு, இவன் வேற மாதிரி இருக்கா. இவனோட ஹார்ட் திங்கிங் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கு. இவன் புரிதலே வேற மாதிரி இருக்கு. இவன் ஃபிளஷ்ல இருந்து எல்லாத்தையும் புரியுறான். ஏன்னா இவனோட கான்சியஸ்னஸே கரப்ட் ஆகி போச்சு. சோ இவன் இங்க இருந்து இப்படி புரியுறானே அப்படின்னா, அப்ப இவன் கூட நான் போய் இவனை நான் எப்படியாகிலும் கனெக்ட் பண்ணியே ஆகணும்னா, இப்ப அவனுக்கு போலவே கனெக்ட் ஆனா மட்டும்தான் அவனும் என்ன ஆக முடியும். அதனாலதான் இப்ப ஆக முடியும். சொல்லுங்க, அவரும் சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். அதான் மேட்ரு. ஏன்னா அவன் லாக்குள்ள போயிட்டான். லாவ ஆண்டவர்லாம் கொண்டு வரல. லாவ ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னா பரவாயில்ல. தோட்டத்திலேயே அப்பவே ஏகப்பட்ட லாவ போட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. லா அவர் ஒண்ணுமே கொடுக்கல, ஒரு லாவும் கொடுக்கல அவனுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, தோட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு லா கொடுத்தார். என்ன லா கொடுத்தாரு? அவனை பார்த்து சொன்னார், நீ இந்த பழத்தை சாப்பிடாங்க. பழத்தை சாப்பிட்டினா லான்னா என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. லா எப்பவுமே பனிஷ்மெண்டோட தொடர்புடையது. லா இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் பனிஷ்மெண்ட். நல்லா புரியணும்.
புரியுதுங்களா? இப்ப ஒரு சட்டம் போடுறாங்க கவர்மெண்ட்ல. யாராவது இத பண்ணீங்கன்னா ஒரு சட்டம் வருது. ஆனா இத செஞ்சா இத செய்யாட்டினா இந்த சட்டத்த நீங்க மீறினா தண்டனை இல்லங்க அப்படின்னா அது பேர் சட்டமே கிடையாது. சட்டம் எப்ப சட்டம் ஆகுதுன்னா, மீறினா என்ன நடக்கணுங்க? பனிஷ்மென்ட்ன்னு ஒண்ணு இருந்தா தான் அதுக்கு பேரே லா. அது இல்லன்னா அதுக்கு பேர் லாவே கிடையாது முதல்ல. சோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இத சாப்பிடாதப்பா. இத சாப்பிட்டீன்னா, நீ சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். நீ இத சாப்பிட்டனா செத்துருவ. இதனுடைய விளைவ சொல்றார். இத நீ சாப்பிட்டனா, நான் கொன்றுவேன் உன்னைய. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இத நீ சாப்பிட்டனா, நான் உன்னை கொன்றுவேன்டா. உண்டே விடுவேன் பாத்துக்க. அப்புட்ன்னா, அத சாப்பிட்டா ஆண்டவர் தண்டிப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லலாம். ஆண்டவர் அப்படி சொல்லல. இத நீ சாப்பிடும் நாள்ல, இத நீ சாப்பிட்டுட்டனா, மரணம் உன்னை ஆண்டு கொள்ளும். மரணம் உன்னை மேற்கொண்டு விடும். நான் உன்னை மரணத்துக்கென்று படைக்கவில்லை. ஆனால் நீ மரணம் உன்னை ஆண்டு கொள்வதற்கு நீ இடம் கொடுத்துருவ. அதனால இந்த மைண்ட் செட்குள்ள போகாதன்னு சொன்னார். இந்த மைண்ட் ஆக்டிவேட் பண்ணிராத உனக்குள்ள அப்படின்னு சொன்னார். ஆனா இவன் கேட்டானா, இவன் தின்ட்டான், போயிட்டான். சரி ரைட் விடுங்க. சோ இப்ப லீகல் காஸ்பல் எங்க இருந்து உருவாகுது? லீகல் காஸ்பலோட காட் எப்படி உருவாகுறாரு? இதெல்லாம் புரியுதுங்களா? இப்ப குமாரன் வந்து இப்ப சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்ப புரியுதா? இதாண்டா அவரோட ஒரிஜினலு. இதாண்டா அவரோட ஒரிஜினலு. இவரால எப்படி இந்த ஃபாதரை பார்க்க முடியுது? சொல்லுங்க பாப்போம். இவர் எப்படி இந்த ஃபாதரை பார்த்தாரு? இவர் எப்படி இந்த ஃபாதரை பார்த்தாரு? இவனால இந்த ஃபாதர்ட்ட நெருங்க முடியல. ஏன்னா இவன் ஹார்ட் லால இருக்கு. இவன் மைண்ட் லால இருக்கு. அதனால நல்லா கவனிக்கணும். இப்ப இவரால எப்படி பார்க்க முடியுது இந்த ஃபாதரை? ஏன்னா இவர் ஹார்ட் லால இல்ல, லைஃப்ல இருக்காரு. இவர் லைஃப்ல இருக்கிறதுனால இவரால ஃபாதரோட எக்ஸாக்ட் நேச்சர் என்னங்கிறத இதாண்டா ஃபாதர்னு ரிவீல் பண்றாரு. பார் நான் எப்படி கனெக்ட் ஆகுறேன் பார் ஃபாதரோட. இதாண்டா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற உறவு பாருங்கடா. இங்க இருந்து நான் புரியுறேன்டா. இவன் புரிய மாட்டான். இவனுக்கு எப்பவுமே லால இருந்துதான். இன்னைக்கு அதனாலதான் நீங்க பல சர்ச்சுக்கு போங்க, எங்கன்னா போங்க. ஆனா லால போய் மாட்டிக்காதீங்க. பிதான்னு பேசுறதுனால எல்லாரும் இயேசுவோட பிதாவை பேசிட முடியாது. இந்த பிதாவை பேசிட முடியாது. இந்த பிதாவை தான் பேசுவாங்க. ஏன்னா இவர் கனெக்ட் பண்ணதே இவன் கரெக்ட் கான்சியஸ்னஸ்ல இருந்தவன். இவன் கரெக்ட் ஆயி போச்சு இவன் கான்சியஸ்னஸ். இவனோட இவர் கனெக்ட் பண்ணா வேற வழி கிடையாது. ஏன்னா லால இவன் செயல்படுறான். பழத்தை நவரா தின்னாரு. நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் யாருக்குள்ள வந்தது? தேவனுக்குள்ளயா ஆதாமுக்குள்ளயா? சொல்லுங்க பாப்போம். ஆதாமுக்குள்ள. அப்ப பழத்தை தின்னது ஆதாம்னா அப்புறம் லீகலா இப்ப மாறி இருக்கிறது யாரு? ஆண்டவரா ஆதாமா? ஆதாம் தான் மாறி இருக்கான். இதுவரைக்கும் சொன்ன மேட்டர் எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சு? ஆமென். சோ அப்ப இந்த ஃபாதரை ஒருத்தவங்களால புரிய வைக்க முடியல அப்படின்னா அவங்க இன்னமும் ட்ரினிட்டியே என்ன செய்யல? புரியவே இல்ல. திருத்துவம்னா இன்னும் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. சோ இன்னும் அவங்க லீகல் ஃபாதர், அந்த ஃபாதருக்கு லீகலா இருந்த அந்த ஃபாதருக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு.
சோ இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிதாவை புரிவது, இயேசு கிறிஸ்துவின் பிதாவை புரிவது, இயேசுவை புரிவது, பரிசுத்த ஆவியானவரை புரிவது, இந்த எல்லா புரிதலையுமே ஜீசஸ் உடைய கண்ணோட்டத்துல இருந்து இவங்களை புரியறதுக்கு பேர் தான் திருத்துவ விசுவாசம். சிம்பிளா ஜீசஸ் எந்த ஃபாதரை பேசினார், அவ்வளவுதான். ஆமென் ஆமென். சிம்பிள். இவ்வளவுதான் திருத்துவ விசுவாசம். சோ இப்ப இந்த திருத்துவ விசுவாசம் என்ன பாச, இது அப்ப நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா, ஜெசுடியன் தான் கண்டுபிடிச்சாரா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஜெசுடியன் தான் ஃபாதர் ஆஃப் ட்ரினிட்டேரியன் காஸ்பல். ஜெசுடியனும் கண்டுபிடிக்கல, ஜேம்ஸும் கண்டுபிடிக்கல. அப்ப இத கண்டுபிடிச்சது யாரு? இந்த ட்ரினிட்டேரியன் காஸ்பல், இந்த ட்ரினிட்டேரியன் சுவிசேஷன்றது எப்ப இருந்து இருக்கு? இது என்ன, எப்ப உருவாச்சு, எப்ப இருந்து இருக்குது? அந்த தோற்றத்துக்கு முதலாக, இது உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கு. பட் நம்ம சரித்திரத்துக்குள்ள, சபை சரித்திரத்துக்குள்ள இது எப்பயில இருந்து இருக்கு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். பவுல், சொல்லுங்க. பவுல், பைபிள்ல அதுதான் இருக்கு ஆக்சுவலா. பட் இது 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 வந்து முதல் நூற்றாண்டுல சரிங்களா, சபை அப்பதான் உருவாகி, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெர்சிக்யூஷன் எல்லாம் சர்ச் போகுது, பயங்கர அடிபடுது, ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் நல்லா கவனிக்கணும். இப்ப சபை வந்து அதுக்கப்புறம் ரோம ராஜா வந்து கான்ஸ்டன்டைன் வந்து இயேசுவை ஏத்துக்கிறான். அது அந்த அந்த இதெல்லாம் நீங்க சரித்திரத்துல போய் படிச்சுக்கோங்க, நேரம் கிடையாது. உடனே இயேசுவை ஏத்துக்கிறான். இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவத்தை வந்து அபிஷியல் இதுவா அனௌன்ஸ் பண்ணிடுறான். சரிங்களா, அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, இப்படிதான் சபை வந்து அதுக்கப்புறம் தான் சர்ச்ன்ற ஒரு ஃபார்மல் சர்ச்ன்றது அதுக்கப்புறம் தான் உருவாகுது. இப்ப நடக்குது பாத்தீங்களா, கேத்தலிக்கு இந்த மாதிரி ஒரு கட்டடம் பண்ணி அந்த கட்டடத்தை சர்ச்சாக்குனதெல்லாம் அதுக்கப்புறம் தான். கட்டடம் சர்ச்சாச்சு பாருங்க, கட்டடம் சர்ச்சானதெல்லாம் இதுக்கப்புறம் தான். அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டடம் எப்பயும் சர்ச்சா இல்ல. சர்ச் யாருன்னா அது நீங்களும் நானும் தான். கிரைஸ்ட கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, கிரைஸ்டோட ஃபாதரையும் கிரைஸ்ட் சொன்ன ஹோலி ஸ்பிரிட்டையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த ஃபெய்த்ல இந்த ஃபாதரை புரிஞ்சவங்கள தான் சர்ச்னு நம்பினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு அப்புறம் தான் கட்டடமெல்லாம் சர்ச்சா மாறி நீங்களும் நானும் யாரா மாறிட்டான், கட்டடம் சர்ச்சா மாறி இப்ப நீங்கள் நானும் யாரா இருக்கோம், இப்ப நீங்க நானும் விசுவாசி ஆயிட்டோம். எதை விசுவாசி? எந்த கட்டடத்துக்குள்ள நீ போறியோ அந்த கட்டடத்தோட விசுவாசி. அந்த கட்டடம் ஏஜியோட தான் இருக்கலாம், அந்த கட்டடம் சிஎஸ்ஐயோட தான் இருக்கலாம், அந்த கட்டடம் கேத்தலிக்கோட தான் இருக்கலாம். அது எந்த கட்டடமோ அந்த கட்டடத்தோட விசுவாசியா நீங்களும் நானும் மாறினது இப்பதான். அதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் கட்டடம் சபைன்னு எப்பவுமே இல்ல. பைபிள்ல சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இயேசுவை பிதா தந்தறினார்னா போட்டிருக்க. அது இந்த கட்டடத்தை கிடையாதுங்க. அது உங்களையும் என்னையும் சொல்லுது. யாரெல்லாம் கரெக்டா இந்த ஃபாதரை புரிஞ்சு, கிரைஸ்ட புரிஞ்சு, ஹோலி ஸ்பிரிட்ட கிரைஸ்டோட லென்ஸ்ல இருந்து, ஃபாதரை கிரைஸ்டோட லென்ஸ்ல இருந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர்றாங்க பாருங்க, அவங்களதான் சர்ச்சுன்னு கூப்பிட்டது பைபிள். கட்டடத்தை சர்ச்சா மாத்தினது கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு அப்புறம் தான். சரி, இப்ப வாங்க அடுத்தது என்னன்னா, இப்ப சபையில ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கிறிஸ்தவர்களும் அப்ப கிறிஸ்தவம் வந்து ரொம்ப ஃபேமஸா பெருகிட்டு இருக்கு. கிறிஸ்தவம் ஏன்னா ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனதுனால எல்லாரும் அவங்க ஆண்ட எல்லா இடத்தையும் அவங்க தானே. அதனால அப்ப இப்ப அங்க இருந்த மத்த கிரேக்க மக்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்களே எங்களை மாதிரி பல தெய்வம் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கும் 3 கடவுள் இருக்காருல்ல. யாரு? பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, குமாரன் ஒருத்தர் இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல. அப்ப நீங்களும் எங்களை மாதிரி
பாலித்தீசம்னா பாலித்தீசம்னா என்னது? பல கடவுள் வச்சிருக்கீங்க. நீங்களும் 3 கடவுள் வச்சிருக்கீங்க. அப்ப ஒரு கடவுள் கிடையாது உங்களுக்கு. நீங்களும் எங்கள மாதிரி தான். பாலித்தேயிசம் தான் நீங்களும். பாலித்தேயிசம்னா பல கடவுள்கள். எப்படி இன்னைக்கு இந்துக்கள்ல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் எங்கள மாதிரி தான். 3 கடவுள் வச்சிருக்கீங்க, ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்கதான் ஒரு ஹீரோ அப்ப எழும்பி வராரு. அப்படி சபை சரித்திரத்துல எழும்பி வந்து சொல்றாரு. செபிலியஸ், அவர் பேர் என்னது? செபிலியஸ். எழுதிக்கங்க, செபிலியஸ். இந்த செபிலியஸ் எழும்பி வந்து என்ன செய்யறாருன்னா, அப்பெல்லாம் கிடையாதுடா, எங்களுக்கும் ஒரே கடவுள் தான்டா, நாங்களும் மோனோதெயிஸ்டிக் தான்டா. மோனோதெயிஸ்டிக்னா ஒரே கடவுளை நம்புகிறவர்கள். சரிங்களா? ஒரு காட், ஒன் காட்னு சொல்றவங்க, நல்லா புரியுங்க, ஒன் காட்னு சொல்றவங்க தான் மோனோதெயிஸ்டிக். பல கடவுள், பல தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்புறவங்க பாலித்தீசம். சரிங்களா? சோ இப்ப இவங்க எழும்பி வந்து சொல்றாங்க, நீங்களும் எங்களை மாதிரினோடனே இப்ப செபிலியஸ்ன்றவரு எழும்பி வந்து உட்கார்ந்து சொல்றாரு, இல்லடா, நாங்களும் யாருதான் மோனோதெயிஸ்டிக் தான், எங்களுக்கும் ஒரே கடவுள். எப்படிடா, நீங்க தான் 3 வச்சிருக்கீங்களடா, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் 3 வச்சிருக்கீங்களடா அப்படின்ன உடனே இவர் சொல்றாரு, அப்படி கிடையாது. அவர் வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல யாரா இருந்தாரு? பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா அவர் யாரா இருந்தாரு? சொல்லுங்க. பிதாவா இருந்தாரு. பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா பிதாவா இருந்தாரு. அப்படியே புதிய ஏற்பாடு வந்த உடனே அப்படியே டபார்னு ரோல மாத்தி என்ன ஆயிட்டாரு? குமாரனா குதிச்சுட்டாரு பூமிக்கு. இப்ப குமாரனா குதிச்சுட்டு மரிச்சு உயிரோட எழுந்த உடனே இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இனிமேல் உங்க கூட தான் இருப்பேன், பரிசுத்த இருப்பேன்டா அப்படின்னு. உடனே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஐயோ சூப்பரா, செபிலியஸ் சொன்ன இந்த மேட்டர் தான் வந்து மாடர்ன் தியாலஜி, மாடர்ன் பிலீஃபா மாறுச்சு. அதுக்கு பேர் செபிலிசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்புறதுக்கு பேர் எது? அவர்தான் பிதாவா இருந்தாரு, அவர்தான் குமாரனாவும் இருந்தாரு, அவர்தான் யாராவும் இருந்தாரு. அப்ப ஆக மொத்தத்துல ஆள் எத்தனை தான்? சொல்லுங்க. ஒண்ணுதான். எப்படி வீட்டுல நான் வந்து அப்பாவா இருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு சர்ச்சுக்கு போயிட்டா பாஸ்டர் ஆயிடுறேன், இனி வேற எங்கெங்கெல்லாம் போனா என்னன்னா அவரு அது யாருக்கு தெரியும்? சரிங்களா? இப்படி பல ரோல் பிளே பண்றோம். சோ இது மாதிரிதான் அவரு முதல்ல வந்து ஃபாதர்ன்ற ரோல் பிளே பண்ணாரு, அடுத்து வந்து குமாரன்ற ரோல் பிளே பண்ணாரு, அடுத்து வந்து யாரா பிளே பண்ணிட்டாரு சொல்லுங்க, இப்ப பரிசுத்த ஆவின்ற ஒரு ரோல்ல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு உதாரணம் விட்டாரு. இது வந்து எல்லா பயலுக்கும் கரெக்ட் ஆகி போச்சு. ஆஹா பாருடா, நம்மளும் மோனோதீசம் தான், நம்மளும் ஒரே கடவுளை தான் நம்புறோம். என்னதான் நீங்க இந்த பைபிள்ல வந்து எங்கிட்டு தேடினாலும் ஒரே தேவன் தான் நமக்கு அப்படின்ற அந்த விஷயத்த வந்து மாறவே முடியாது. நம்ம 3 கடவுளா, இப்பயும் நமக்கு என்ன 3 கடவுளா, பிதா, குமார், பரிசுத்த 3 கடவுள் இருக்காங்களா அப்படின்னா நம்மளால அதை நம்ம வந்து அதை ஏத்துக்க மாட்டோம். இல்ல எங்களுக்கு ஒரு கடவுள் தான். அப்ப அது எப்படிடா அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. இத நான் கிளியர் பண்றேன். இந்த சம்முக்கு நான் போடுறேன்டா ஆன்சர் அப்படின்ட்டு உள்ள வந்தவன் தான் யாரு? செபிலியஸ் உள்ள வந்து அவர்தான் அப்பா, அவர்தான் மகன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர்னு ஒரு கதையை விட்ட உடனே எல்லா பயிலும் பாதி தாண்டா கரெக்ட், பாதி இப்ப நாங்களும் ஒரே தேவனை தான் நம்புறோம், எங்களுக்கு தேவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப செபிலியஸ் சொன்ன இந்த விஷயத்தை தான் இன்னைக்கும் ஏகப்பட்ட சர்ச் நம்பிட்டு உட்கார்ந்துருக்கான். மோஸ்ட் ஆஃப் த லீகல் காஸ்பல் பீப்புள்லாம் இதை தான் நம்புவாங்க. இன்னைக்கு நீங்க போய் யார்கிட்டயா கேட்டு பாருங்க, ஏய் எப்படா பிதாவை சொல்றா அப்படின்னா, அவர் தாங்க அப்பாவா இருந்தாரு, அவர் தாங்க குமாரனா வந்தாரு, அவர் தாங்க இப்ப பெருசாக இருக்காரு அப்படிப்பா. இது வந்து செபிலியஸ் போட்டு விட்ட உருட்டு. சோ இந்த செபிலியஸ் போட்டு விட்ட இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்புறம் ஒரு குழப்பம் வருது சபைக்குள்ள. என்ன குழப்பம்னா, இல்ல ஏரியஸ்னு ஒரு ஆள் எழுப்புனான். அடுத்தது யார் எழுப்புறான்? ஏரியஸ்னு ஒரு ஆள் எழுப்புனான். அவன் எழுப்பி என்ன பண்ணான்னா, இந்த ஏரியஸ்ங்கிறவன் இல்லடா இயேசு முதல்ல கடவுளே கிடையாதுடா,
இயேசு வந்து மனிதர், அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர். அவர் யாரு? சிருஷ்டிக்கப்பட்டவர். அவர் வந்து தேவனுக்கு தேவனுக்கு இணையா அவரை நீங்க வைக்காதீங்க. தேவன் அவரை சிருஷ்டிச்சார். he was a created being னு கொண்டு வந்துட்டான் அந்த ஆளு, ஏரியஸ்ங்கிறவன். இந்த ஏரியஸ் சொன்ன விஷயம் வந்து அவர் வந்து பைபிள்ல அதுக்கு சில வசனங்கள் எடுத்தார். ஏரியஸும் பைபிள்ல இருந்து எடுக்கிறான். என்ன? ப்ராவர்ப்ஸ் 8ஆம் அதிகாரத்தை எடுக்கிறான். பாருங்க, ஞானத்தை அவர் என்ன செஞ்சாரு? நான் அவர் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தேன்லாம் போட்டிருக்குல்ல, அவர் என்னை சிருஷ்டித்த போது அப்படிலாம் போட்டிருக்குல்ல. சோ பாருங்க, இங்க பாருங்க, இது இந்த ஞானம் தான் அவரு. அப்புறம் இன்னும் சில வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வந்து பிதாவால சிருஷ்டிக்கப்பட்டவர், அவர் வந்து கிரியேட்டட் பீயிங்னு கொண்டு வந்துட்டார். இப்படி ஒரு குழப்பத்துக்குள்ள போய்கிட்டு இருந்த காலகட்டத்துல தான் நல்லா கவனிக்கணும். இப்படி ஒரு சபை, இப்படி ஒரு குழப்பம், இயேசு கிறிஸ்துவனுடைய டிவினிட்டியவே, தேவத்துவத்தையே புரிய முடியாத இடத்துல சபை வந்து போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் அர்த்தனேஷியஸ்னு ஒருத்தர் வரார். யாரு? அர்த்தனேஷியஸ். எழுதிக்கங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அர்த்தனேஷியஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, கிடையாது, இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்னு சொல்லி அவர்தான் வந்து இதை கொண்டு வர்றாரு. இந்த அர்த்தனேஷியஸ் யாரு அப்படின்னா, இந்த அர்த்தனேஷியஸ் உடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, யோவான் ஸ்நானகன் இல்ல, ஜீசஸ் கிரைஸ்டோட டிசைபிள் ஜான் இருந்தார் பாருங்க, யோவான். அந்த யோவானுக்கு ஒரு சீஷன் இருந்தார், அவர் பேரு பாலிகார்ப். இதெல்லாம் நீங்க போய் சர்ச் ஹிஸ்டரின்னு போடுங்க, கூகுள்ல போய் போடுங்க, இதெல்லாம் வரும். சரிங்களா? பாலிகார்ப்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பாலிகார்ப் ஜான் இருந்து காஸ்பலை கத்துக்கிட்டவர் தான் யாரு? பாலிகார்ப். ஜான். அதனாலதான் நீங்க பைபிள்ல பாருங்க, மத்தேயு, மார்க், லூக்கா எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா யோவான் மட்டும்தான் நிறைய இந்த ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்டோட ரிலேஷன்ஷிப்பையும், இந்த உறவையும், நமக்கும் திருத்துவத்துக்கும் இருக்கிற உறவையும் பயங்கரமா காட்டக்கூடிய ஒரு புத்தகம் எதுனா ஜான் தான். யோவான்ல தான் நல்லா கவனிங்க, in the beginning God created the heaven and the earth ன்னு இருந்த அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கு பாருங்க. முதல் வசனம் என்னது பழைய ஏற்பாட்டுல? in the beginning, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டிச்சாருன்னு எழுதி இருக்கிறத மாத்தி புதிய ஏற்பாட்டுல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான்டா எல்லாத்தையுமே படைச்சது அப்படின்னு சொல்லி கிரைஸ்ட, ஜீசஸ கொண்டு வந்து அங்க வச்சது. அந்த அதாவது பழைய ஏற்பாட்டுல தேவன் அப்படின்ற அந்த டேர்ம்ல இருந்து மாத்தி என்னன்னு எழுதுறாரு? லோகோஸ் தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்ம மத்தியிலே வந்தது அப்படின்னு கொண்டு வர்றாரு. இந்த ட்ரூத் எல்லாம் எழுதுனது ஜான் தான். அதனாலதான் நீங்க போய் எந்த தியாலஜி வேணாலும் கேளுங்க, ஜான் காஸ்பலை மட்டும் தனியா தான் சொல்லுவாங்க. ஜான் காஸ்பல் வந்து வேற, யோவான் சுவிசேஷம் வந்து மற்ற சுவிசேஷங்களோடு தொடர்பு கிடையாது. மற்ற 3 பேருக்கும் வானத்துக்கு பூமிக்கு இருக்க வித்தியாசம் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த ஜான் ஒரு காஸ்பலை புரிஞ்சிருந்தார் பாருங்க. யோவான் இந்த சுவிசேஷத்துல மட்டும் ஃபாதர்ன்ற வார்த்தை 78 தடவைக்கு மேல வரும். பிதா 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 பிதான்றது இதுலதான் வரும். இந்த ஜான் ஒரு சுவிசேஷத்தை புரிஞ்சிருந்தார் பாருங்க. இந்த ஜான் புரிஞ்சிருந்த சுவிசேஷத்தை தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவை இயேசு மட்டுமே கண்டாருன்னு எழுதுனது இந்த புத்தகம் மட்டும்தான். வேற எந்த புத்தகத்திலையும் இந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த ஜான் பிதா ஒரு காஸ்பலை புரிஞ்சிருக்காரு பாருங்க. அவருடைய சீஷனாக இருந்த பாலிகார்ப், இவர்கிட்ட இருந்து பாலிகார்ப் கத்துக்கிட்டாரு. பாலிகார்ப்ட இருந்து இந்த காஸ்பலை யார் வாங்குறா? அர்த்தனேஷியஸ் வாங்குறாரு. இந்த அர்த்தனேஷியஸ் வந்துதான் இப்ப நம்ம பேசுற ட்ரினிட்டேரியன்
காஸ்பல கொண்டு வந்தார். புரிஞ்சா? இப்படி சர்ச் வந்து ரொம்ப குழப்பத்துல போய்கிட்டு இருக்கா. ஏரியஸ் என்ற ஆளால ஏகப்பட்ட குழப்பத்துக்குள்ள சபை போயிட்டு இருக்கிற காலத்துல தான் அர்த்தனேஷியஸ் வந்து சொல்றாரு. அர்த்தனேஷியஸ் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வர்றார், இந்த காஸ்பலை உள்ள கொண்டு வர்றார். இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு நமக்கு ஒன் காடு, நமக்கு ஒன் காடு தான். சரி, இந்த ஒன் காட். அடுத்தது அர்த்தனேஷியஸ் ஒன் காடுன்னு ப்ரூவ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவினுடைய டிவினிட்டியும் ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்ததுதான் நேசியன் கிரீடு. நீங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போறவங்களுக்கு தெரியும், ஆர்சியில் இருக்கவங்களுக்கும் தெரியும். நிசியா பிரமாணம். நிசியா பிரமாணம் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க இந்த வார்த்தைய? கேட்டிருக்கோம். நிசியா பிரமாணம். இந்த நிசியா பிரமாணத்தை அங்கதான் கொண்டு வராங்க. இந்த நிசியா பிரமாணத்தை நாளைக்கு நீங்க படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு இதுக்கு அடுத்த பார்ட்டு நம்ம தொடர போறோம். சரிங்களா? இங்க இருந்து அடுத்து எப்படி அர்த்தனேஷியஸ் 3 கடவுள் இல்லடா நமக்கு, ஒரே ஒருத்தர் தான், அதை எப்படி ப்ரூவ் பண்ணாரு, அத நாம இன்னைக்கு எப்படி ஒரே தேவன் நம்ம எப்படி சொல்றோம், இந்த எல்லா ட்ரூத்தையும் நம்ம நாளைக்கு என்ன செய்ய போறோம், கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? இப்போ டைம் என்ன ஆச்சு? வாட் இஸ் தி டைம் நவ? 9:15. 9:15. ஓகே ரைட். இப்போ வரைக்கும் பேசுனதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நாளைக்கு இதோடைய கண்டினியூவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இதோடைய கண்டினியூவேஷன் ஸ்டார்ட் ஆகும். அங்க உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய வைப்பேன். ட்ரினிட்டேரியன் காஸ்பலுடைய நெக்ஸ்ட் லெவல் போகும். Any question? அண்ணா காட் வந்து எந்த லாவுமே கொடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா அவர் வந்து மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தார்ல, அது வந்து லால தானே வந்து அது ஜாயிண்ட் ஆகுது. ஸோ 613 கட்டளைகளையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னு வந்து கிரைஸ்ட் வந்தார். ஆனா அந்த 10 கட்டளையுமே அது வந்து லால தானே இன்க்ளூட் ஆகுது. ஏன் அந்த லாப அவர் கொடுக்க வேண்டியது ஆச்சுன்றத இதை வச்சு சொன்னேன். ஓ, ஏன் கொடுக்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா இப்ப அவன் எதுல இருக்கான்? இப்ப அவன் எதுல இருக்கான்? லா மைண்டடா இருக்கிறவங்க கிட்ட கனெக்ட் பண்ணணும்னாலே லா த்ரூல தான் கனெக்ட் ஆகவே முடியும். அவனுக்கும் அவருக்கும் இடையில மனிதன் இப்ப தேடுறதே என்னன்னா லாவ தான் தேடுறான். பிரமாணங்கிறது என்ன? ஆண்டவர் என்ன உலகம் முழுசுக்குமா கொடுத்தாரு? உலகம் முழுசுக்குமா நியாய பிரமாணம் வந்துச்சு? யாருக்கு மட்டும்தான் கொடுத்தாரு சொல்லுங்க? யாருக்கு மட்டும்தான் நியாய பிரமாணம் வந்துச்சு? இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். இஸ்ரேலுக்கு மட்டும்தானே கொடுத்தாரு. சரி, இப்ப இஸ்ரேலுக்கு மட்டும்தானே லா கொடுத்தாரு. அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் லா இருந்திருக்க கூடாது இல்ல? அப்ப மத்தவங்க யாருக்குள்ளேயும் லா இருக்க கூடாது இல்ல? சரியா? லா இருக்க கூடாது தானே? அப்ப லான்றது வெறும் இஸ்ரேலுக்கு மட்டும்தானே இருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம் வாங்க. இப்ப ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 2:14. அன்றையும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் படிச்சிருக்க நியாய பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். எப்படி நியாய பிரமாணமானாங்க? அவங்களுக்கு தான் லாவே கொடுக்கலையே.
அவங்க எங்க இருந்து அவங்களுக்குள்ள லா வந்துச்சு? யார் கொடுத்தா அந்த லாவ? சொல்லுங்களேன். மனசாட்சியின்படி அந்த கட்டளை லோ இருந்தது. அதாங்க, அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அது எப்படி வந்துச்சு அவனுக்குள்ள? அது ஏதேன் தோட்டத்துல. அவ்வளவுதான் Consciousness. போச்சு. தங்களுக்கு அவன் தாங்களே மனுஷன் வந்து நியாயப்பிரமாணத்தை ஆதாம் மூலமா. அவ்வளவுதான். அவங்களே லாவால இருக்காங்க. இதனாலதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல லா வந்தது தேவனால இல்லன்றேன். ஏன்னா அவர் லா கொடுத்தாருன்னா நீங்க உடனே லாவா அவர் 10 கட்டளையை கொடுத்ததை வச்சு அவர் தான் லா கொடுத்தாருன்னு நம்பிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா புறஜாதிகளுக்கு லாவ அவர் கொடுக்கவே இல்லையா? அப்படி இருந்தும் அவர்களுக்கு அவர்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள் போட்டிருக்கேன். அது எப்படி அப்ப அந்த லா யார் கொடுத்தது? எப்படி வந்துச்சு முதல்ல லா மேனுக்குள்ள? எவன் கொடுத்தது? தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறாங்கிறத அவங்களே அறிஞ்சதுனால அவங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். அதுதான் மனிதன் இயக்குன முதல் லா. அதுக்கப்புறம் அவனே லாவா தான் வாழ்றான். அவனே அவனுக்கு லாவா தான் இருக்கான். அதனாலதான் பாருங்க, அவர்களுக்கு அவர்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்க. பர்னிஸோட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா? ஓகேண்ணா, கிளியர். அது என்னோட கேள்வி இல்ல, என் கூட இருந்தவங்களோட கேள்வி. ஓகே 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 குட். அதுக்கு அடுத்த வசனத்தையும் படிச்சிருங்க, சூப்பரா இருக்கும். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். முடிஞ்சு போச்சு கதை. இந்த வசனம் புரிஞ்சிட்டுன்னா பழைய ஏற்பாட்டை குழப்பவே மாட்டீங்க. பழைய ஏற்பாட்டை போய் நோண்டி அதுல இருந்து பிதாவை தேடிக்கிட்டு அதுல இருந்து ஒரு லீகலிஸ்டிக் ஃபாதரை தூக்கிட்டு வந்து வச்சு அதுல அது நடந்துச்சு இது நடந்துச்சு எல்லாம் நீங்க போய் நோண்டவே மாட்டீங்க. அதுல அவ என்ன வேணாலும் சொல்லட்டும், அதுல என்ன வேணாலும் எழுதி வைக்கட்டும், அது அங்க இருந்து புரிவீங்க. எந்த விஷயமும் லா வந்து மனிதனுக்குள் இருக்கிற லா தானே தவிர, லா தான் அவனை தண்டிச்சதை தவிர தேவன் இல்லைங்கிறத உங்களால புரிய முடியும். இப்பதான் நியாயப்பிரமாணம் தான் அவங்களை தண்டிச்சிச்சு அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் புரியும். இந்த இதெல்லாம் இன்னைக்கு உள்ள இருக்குது. பவுல் எழுதியிருக்காரு, இதுல நான் சொல்லல, இதெல்லாம் பவுலே சொல்லியிருக்காரு. நியாயப்பிரமாணம் தான் அவனை தண்டிச்சிச்சுன்றத பவுலே எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் புரியும். அவர்களுக்கு அவர்களே நியாயப்பிரமாணங்கள் எப்படி தீர்க்குதான் பாருங்க. மனசாட்சி, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனால் எங்க இப்ப கரப்ஷன் வந்துச்சுன்றத பாருங்க. மேனுக்குள்ள மனசாட்சி கரப்ட் ஆச்சு, கான்சியஸ்னஸ் கரப்ட் ஆச்சு. இந்த கான்சியஸ்னஸ் கரப்ட் ஆனோன்னு இது என்ன கான்சியஸ்னஸா மாறி போச்சுன்னா உள்ளுக்குள்ள மேனுக்கு ஓல்டு ஆடம்ல என்ன ஆயிருச்சுன்னா மனிதனுடைய கான்சியஸ்னஸ் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி 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 அவர்களுடைய திங்கிங்கே ஒண்ணு அதுவே குற்றமா தீர்க்குதான். தேவன்லாம் தீர்க்கல. இதெல்லாம் புரிஞ்சீங்கன்னு வைங்களேன், then only you will come out of religion. இதெல்லாம் புரியணும். அப்பதான் மதத்துல இருந்து வெளியே வருவீங்க. சும்மா மத ரீதியா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நான் காஸ்பல் அறிஞ்சிட்டேன், you are wasting your time. ஓகே, இந்த வசனத்தெல்லாம் திருப்பி திருப்பி படிங்க. இந்த வார்த்தையை இப்ப நான் சொன்ன பாருங்க, அவர்களுடைய மனசே ஒண்ணு குற்றமா தீர்க்கும். இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்கும். எல்லாம் இப்ப இந்த இதை வந்து கேட்க வந்ததுனால நீங்க எல்லாரும் உங்க கான்சியஸ்னஸ் கரெக்ட் ஆகி இந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்களான்னா இல்ல, இப்ப கூட உங்க மனசாட்சி கூட இப்படிதான் இருக்கு. உங்க சிந்தனைகளே ஒண்ணு குற்றமா தீர்க்கும். ஒண்ணு ரைட்டுன்னு தோணும், அடுத்த நாள் காலைல பார்த்தா இன்னொரு சிந்தனை எழுதி இல்ல இது சரியில்லைன்னு தோணும். இதுதான் ரைட்டுன்னு
கொஞ்ச நாள் பார்த்தா இது இல்ல இது. Any other question? பாஸ்டர், அப்ப பழைய ஏற்பாட்டுல நம்ம என்ன கத்துக்க முடியும்? நான் நினைக்கிறேன் அதுல எல்லா விஷயங்களுமே இயேசு கிறிஸ்துவ முன்னடையாளமா தான் வச்சிருக்கு. அப்ப இயேசுவை தான் அதுலயே நம்ம பார்க்கணுமா? அவ்வளவுதான். வேற என்ன? பழைய ஏற்பாடு. அதான் என் மகன் கேட்டான். அப்ப ஏன்பா இவங்க எல்லாம் இப்படி நம்புறாங்க அப்படின்னு இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி என்கிட்ட கேட்டான். ஏன்பா இவங்க எல்லாம் இப்படி ஆண்டவரை இப்படி போய் நம்புறாங்க? ஏன்பா அவர் நல்லவர், நீ ஏன்பா நம்ப மாட்டாங்க? அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டான் என்கிட்ட. நான் சொன்னேன், டேய் எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டுல அப்படி எழுதி இருக்குடா, அதை ஏன்பா பைபிளோட வச்சிருக்க? நான் கேக்குறேன், அதை ஏன்பா இதுல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றது, சேர்த்து வச்சு கட்டிவிட்டாங்களே. அதுல இருந்து நீங்க புரியுறது ஒன்னே ஒண்ணுதான் புரியணும். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டுல போய் கிரைஸ்ட பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லையா பேசாம புதிய ஏற்பாடை மட்டும் படிச்சுட்டு அமைதியா போயிடுங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல பேசுற இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மேட்டர்ஸ்க்கும் தொடர்பே இருக்காது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாவே வேற ஒரு ஆங்கிள். ஹார்ட் ட்விஸ்டடான மனுஷன். ஹார்ட் என்ன ஆகி போச்சுன்னா ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப அவங்கிட்ட அவர் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் அழகா சொல்லித்தரேன், சரிங்களா? ஒரு மனநல காப்பகத்துல நீங்க வேலை செய்றீங்க. ஒரு மனநல காப்பகத்துல நீங்க வேலை செய்றீங்க. இப்ப அந்த மனநல காப்பகத்துல ஒரு 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 ஒருத்தனுக்கு சாப்பாடு ஊட்டணும். மனநல காப்பகத்துல ஒருத்தனுக்கு சாப்பாடு ஊட்டணும். எப்படி ஊட்டுவீங்க? வெறப்பா நின்றுகிட்டு நீங்க சாப்பாடு ஊட்டினா அவன் மனநல காப்பகத்துல இருக்கிறவன் உங்களை கடிச்சு வச்சிருவேன். அப்ப அவனுக்கு நீங்க எப்படிதான் ஊட்டணும்? அவனாவே மாறி, அப்ப அவன் கூட கனெக்ட் பண்ணி அவனுக்கு அவனா இருந்தா தான் அந்த இடத்துல நீங்க அவன் கூட வேலையை செய்ய முடியும். ஒரு 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 சின்ன குழந்தைங்களோட ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சர் வேலை செய்யணும்னா அவங்களுக்கு ஏன் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க? குழந்தையோட எப்படி இருக்கணும்? அப்ப ஒரு ஹார்ட் ஒருத்தருக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கோ அவங்களோட கனெக்ட் பண்ணணும்னா நல்லா புரியணும். அவங்களுக்கு ஏத்த கரெக்டான ஹார்ட்டட் பர்சனா இருந்தா மட்டும்தான் உங்களால அவங்களோட என்ன செய்ய பண்ண முடியும்? கனெக்டே ஆக முடியும். சோ இப்ப காட் ஹார்ட் ட்விஸ்ட் ஆகி போய் இப்ப அப்படி இப்படி நிக்கிறான். இப்ப அவன் கூட போய் கனெக்ட் ஆகணும். வேற வழி இல்ல. அப்படித்தான் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவன் மனசே அவனை அங்க கவனிங்க, அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. அவனோட மனமே எப்படி தீர்க்குதா எல்லாத்தையும்? படிங்க வசனம் 15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் இப்ப கவனிங்க. இப்ப அவங்களே இப்ப உள்ளுக்குள்ள தீர்க்கிறாங்களா? இப்ப இவங்க கிட்ட நம்ம என்னன்னு டீல் பண்ணுவீங்க சொல்லுங்க நீங்க. இப்படி தீர்க்கிற ஒருத்தங்கிட்ட இப்ப அவர் பேசணும். அப்ப அவன் லா மைண்டடா இருந்தா அப்ப அவன் கையில என்னதான் கொடுக்கணும்? லால தான் பேச முடியும். வேற என்ன லாங்குவேஜ் அவனுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. வேற எந்த லாங்குவேஜ் அவனுக்கு புரியும்? லா லாங்குவேஜ் தான் புரியும். ஏன்னா அவன் மனம் தான் ஒன்னே ஒண்ணு குற்றமா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் குற்றம் 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 தீர்த்துக்கிட்டே கிடக்க உள்ள உட்கார்ந்து. நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம், பார்த்தாலும் குத்தம், பார்க்காட்டியாலும் குத்தம், சாப்பிட்டாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம், படுத்தாலும் குத்தம். ஒன்று தீர்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப அப்படி தீர்த்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தங்கிட்ட அப்படி லால மாட்டிக்கிட்டு அப்படி ஒரு ஹார்ட் ட்விஸ்டடா இருக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீங்க லவ் பேசினா அவனுக்கு புரியாது. ஏன்னா அவனுக்கு புரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் லா. இன்னைக்கும் நல்லா கவனிங்க. ஏன் நான் பேசுற காஸ்பல் எல்லாருக்கும் புரியல?
சொல்லுங்க பாப்போம். நம்ம பேசுற காஸ்பல் ஏன் எல்லாருக்கும் புரியல? Still their hearts are in the law. அவங்களுக்கு லால இருந்து பேசுங்க, சூப்பரா புரியும்பா. அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு, மைண்ட் பிரெயின் அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு டேட்டால. அவனுக்கெல்லாம் அப்படி மேடையில ஏறி நின்னு கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புள்ளத்து செத்தான் அப்படின்னா போதும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அப்பா இப்படி பக்தி வைராக்கியமா பேசுறாரு இந்த பாஸ்டர் அப்படின்பா. அவனுக்கு ஆண்டவர் நம்ப நல்ல வர்றாடா அவனால புரியவே முடியாது. ஏன்னா அவன் ஹார்ட் தான் ட்விஸ்ட் ஆகி போயிருக்கே. அவன் மனசாட்சி தான் அங்க ஒண்ணு குற்றமாவே தீத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கே. அவன் கிட்ட போய் நீ லவ் லாங்குவேஜ் பேசுன, கிளியரா இருக்கா? கிளியர் ஆகுதா? क्वेश्चंस எல்லாம் கிளியர் ஆகுதா? எத்தனை பேருக்கு நல்ல கிளியர் ஆயிட்டே இருக்கு? ஆமென். லவ் லாங்குவேஜே புரியாத ஒருத்தனுக்கு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு லா லாங்குவேஜ் தான் புரியுது. ஒன்று குற்றமாவே எப்ப பார்த்தாலும் தீர்க்குது. ஆண்டவர்லாம் யாரையும் குற்றவாளியும் தீர்க்கவே வேணாம். அவன் தான் தீர்த்துக்கிறானே. இப்ப அவன் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அவன் இப்ப உள்ளுக்குள்ள இப்படி குற்றமாவே தீர்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ என் மனசாட்சி குற்றமா தீர்த்து இப்படி இருக்கிறவங்க கிட்ட எப்படியாவது வாடா என்கிட்ட, அப்படி எப்படியாவது வாடா அப்படின்னு வர வைக்கிறதுக்காகத்தான் இடையில எதையே கொண்டு வராரு. ரத்தம் கொண்டுங்க, ஏதாவது உன்னை கொண்டு வாடா. அந்த ரத்தத்தை அவன் பார்க்கும்போது, அந்த ரத்தம் அங்க சிந்தப்பட்டதை அவன் பார்க்கும்போது அவன் மனசாட்சி எப்படி உணருதுன்னா, என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஏன்னா என் இடத்துல இது செத்துருச்சு. ஏன்னா இப்ப இவன் யாரா மாறி இருக்கான்? அந்த ரத்தத்தை அவர் பார்க்கலங்க, அந்த ரத்தத்தை இவன் பார்த்து இவன் மனசாட்சி கிளியர் ஆகுது. இதெல்லாம் புரியணும்னா எபிரேயர் 10 படிங்க, புரியும். எபிரேயர் 10ல அழகா எழுதியிருப்பார். அதை பார்க்கும் போதுதான் அவன் மனசாட்சி கிளென்ஸ் ஆகுதுன்றதெல்லாம். ஹீப்ரூஸ் புரியணும் உங்களுக்கு. ஓல்ட் டெஸ்டமென்ட் புரியணும்னா ஹீப்ரூஸ் புரியணும். ஓகே, எனி அதர் क्वेश्चन? இன்னைக்கும் கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் கொல்லுவார்ன்ற செய்தி மக்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது காரணம் தான். ஏன் ஜீசஸோட ஃபாதரை எல்லாராலையும் ஏன் பார்க்க முடியல? நீங்க எப்படிதானே அவனுக்கு உட்கார சொல்லி கொடுங்க, அவன் மண்டையில ஏறைய மாட்டேங்குது. காரணம் என்ன? உள்ளுக்குள்ள பயவுள்ளையோட கான்சியஸ்னஸ் அப்படி குற்றவாளியா தீர்த்துக்கிட்டு இருக்க. அவனை உள்ள உட்காந்துக்கிட்டு அவங்கிட்ட போய் லவ் லாங்குவேஜ் சொன்னா அவன் லவ் லாங்குவேஜ் ஆடி அவரெல்லாம் மோசமானவர்னு சொல்றா. அப்பதான்டா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியுங்கிறான். ஓகே, புதுசா வந்தவங்க யாராவது கேள்வி கேளுங்க, நியூவா அட்டெண்ட் பண்றவங்க. நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் மீதிய. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா முடிக்கலாமா? Shall we finish? Okay, God bless you. Let's pray and finish today's thing. Okay. Pastor Sam நம்ம மத்தியில இருக்கிறாரு. அவர் இப்ப ஜெபம் பண்ண முடியும் கேக்குறேன். சாம் இருக்கியாமா? Yes, ma'am. ஜெபம். Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus.